நான் ஒன்னும் பெருசா சொல்ல போல, எங்களை மிரட்டுறான். நான் தமிழ் கட்சி என்று சொன்னால் திமுக மிரட்டுகிறது. நாங்கெல்லாம் அங்கிருந்தா வந்து படுபாவிகளா? எங்களை மிரட்ட பாக்குற, உருட்ட பாக்குற, வழிய ஒடுக்க பாக்குற, எழுதி வச்சுக்க. 2026 என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த மண்ணினுடைய முதலமைச்சர். எதை நினைச்சாலும் எந்த பயன் நினைச்சாலும் தடுக்க முடியாது. இதை என் அண்ணன் வருவார். உங்களுடைய கணக்கெல்லாம் அன்றைக்கு இந்த நாட்டில முடிக்கப்படும். என்னடா பயமுறுத்துறீங்க? ஏண்டா என்ன பயமுறுத்துறீங்களே? நாங்க உங்க மாதிரி வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி இந்த நாட்டை களங்கப்படுத்துவதற்கு அல்ல, இந்த மண்ணை முன்னேற்றுவதற்கு, இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு என் அண்ணன் ஒத்தாளா இந்த நாட்டிலே கட்சி ஆரம்பித்தார். அன்னைக்கு எல்லா பையனும் கிண்டல் அடித்தான். சீமான் தானே கத்திட்டு போயிடுவாருன்னா, சீமான் பேசிட்டு போயிடுவாருன்னா. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல, இந்தியாவை உருக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே தலைவனாக என் அண்ணன் சீமான் அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். அதுதான் பயப்படுறான். முதல்ல பொம்நாட்டில் விட்டு பார்த்தான். வீரலட்சுமி, விஜயலட்சுமி, குச்சிமி எல்லாத்தையும் விட்டான். என்ன அது ஒன்றும் பழிக்கல. நாங்க அதுக்கு பதில் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் எவனையும் வர்றான், தமக்குள்ள குதிக்கிறான். ஆமா, எங்க இருந்து குதிக்கிறானே தெரியல. இதுல எங்க அண்ணன் சுபவின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு படுற பாடு என்ன, அவரால ஒரு இடத்துல உட்கார முடியல. என்ன நின்னு குதிக்கிறார், நிக்காது குதிக்கிறான்னு சொல்லுவானே, அதே மாதிரி அவரால முடிஞ்ச வரலையும் பாக்குறாரு. எப்படியாவது சீமானே தாழ்த்தின்னும். என்ன சுபவிக்குன்னா தம்பின்னு கூப்பிட்டாரு ஒரு தடவை. இப்ப அண்ணாந்து பாக்குற அளவுக்கு என்ன வளர்ந்து நிற்கிறாரு. அதனால அவருக்கு வருத்தம். நான் என்ன சொல்றேன், நீங்க அறிவாலயத்துல கஞ்சி குடிங்க, நான் வேணான்னு சொல்ல. நீங்க கஞ்சி குடிங்க. அந்த எவனும் இருக்கிறான், இந்த யூடியூபர்ஸ் புரோஜனால கஞ்சிக்கு பிறந்த பயிலா இருப்பானு போடுங்க. எங்க அண்ணன் வருத்தப்படுவார், ஏன்டா அப்படிலாம் பேசுறேன்னு. அவன்லாம் போடுறான். எவனும் நினைச்சவன்லாம் என் அண்ணனை பத்தி எழுதுறான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இணையதளத்திலே கலக்குகிற ஆற்றல் பெற்ற ஒரே தலைவன் என்னுடைய அண்ணன் சீமான். அந்த பயன்டா உங்களுக்கு, அந்த பயன் இருக்கட்டும். என்ன நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து 50 ஆண்டு கால ஆட்சியிலே தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வாழ்வாதாரத்தை உண்டுவது என்ன? நாளைக்கு இங்க போய் மேடை போட்டு சொல்ல முடியுமா? 50 ஆண்டு காலம் இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் நீங்கள் உழைத்தது என்ன சொல்றான். காமராஜர் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருந்த போது எங்கடா வந்து அனல் நிலையம் இருந்தது? எங்க அனல் நிலையம் இருந்தது? எங்க வந்து நீர் மின்சாரம் தான் இருந்தது. ஆனால் அப்போது கூட இந்த மண்ணிற்கு சரியான மின்சாரம் வந்து. ஆனால் இன்றைக்கு 2026 கூடங்குளத்திலே 6 அனல் நிலையங்கள், கல்பாக்கம் அணு நிலையம், வள்ளூர். ஒரு நாட்டில் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை மெகாவாட் மின்சாரத்தை தமிழ்நாடு அரசு தயாரிக்கிறது சொல்ல முடியுமாடா? நாளைக்கு சொல்லு, எத்தனை மின்சாரம்? என்ன சொல்றீங்க நீங்க? உங்களுக்கு குற்றச்சாட்டு சொல்றது என்ன? நாங்கள் 13 ரூபாய் மின்சாரத்தை தனியாரிடத்திலே வாங்கி 3 ரூபாய் மின்சாரத்தை தர்றோம். உங்களை யார் தனியாருக்கு சொல்றது? காற்றலை மின்சாரம் தனியார் கொடுத்து அதானி அம்பானி ஒத்திக்கணும். எல்லாருமே தனியாரு அப்படின்னா நாடு எப்படி உருப்படும்? நீங்க எல்லாம் புரோக்கர், எங்க அண்ணன் சொல்ற மாதிரி எல்லாம் புரோக்கர் பைசா ஆயிட்டீங்க. எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு. அதனால என்ன சொல்லணும், கொலை, எங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்படுறாரு. இந்த சென்னையிலே ஒரு தலைவராக இருந்தவர், ஒரு தலைவர், மக்கள் மதிக்கக்கூடிய தலைவர், இந்த சமூகத்திலே எல்லா மக்களும் மதிக்கக்கூடிய தலைவரை அதாவது அவர் வீட்டில் போய் கொள்றான். இதை கேட்டா சீமானும் சீமான் தம்பிகளும் எங்களை பேசுறாங்க.
ஒரு தலைவர் வீட்டு வாசல்ல கொல்லப்படுறார். இன்னைக்கு நாட்டில தலைவர்களுக்கு இந்த மக்களை காப்பாற்றக்கூடிய, இந்த மண்ணிற்கு குரல் எழுப்பக்கூடிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால், என்னை போன்ற இருக்கிற சாதாரண சராசரி மக்களை போன்றவர்களுக்கு ஏழா பாதுகாப்பு இருக்கும்? என்ன பாதுகாப்பு இருக்கு நாட்டில்? கேட்டா சீமான் தம்பிகள் பேசுறான், ஒடுக்குறான், எங்க பார்த்தாலும் கைது பண்றாங்க, வேற மாதிரி கணக்கெல்லாம் சொல்றான். எங்க தம்பி துறைமுருகனை கைது பண்றான். எங்க தம்பி கார்த்திக், அவள கரைப்படாத கைக்கு சொந்தக்காரன். நான் கூட உங்கள்கிட்ட இருந்து வந்தேன்டா. நான் கூட தமிழ்நாட்டிலே திமுகவிலே என் தகப்பன் நானெல்லாம் 5 வருஷம் இருந்தோம். எங்க தம்பிங்க எல்லாம் வந்து வர்றான், கைது பண்றான். டேய், நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போறேன், நீங்க எங்க திருடுவீங்க, எங்க கொள்ளடிப்பீங்கன்னு முரசுக்கு தெரியும். இந்த பயமுறுத்தலு, இந்த அச்சுறுத்தலு, இந்த காவல் நிலையத்தை பார்த்து ஒடுக்குறது எல்லாம் வேற கட்சியை வச்சுக்க. நாம் தமிழ் கட்சி வச்சுக்கிட்ட உங்க ரீல் வெந்தா கழிச்சுக்குவோம் பார்த்துக்க என்று சொல்லி, எனக்கு பின்னால் நிறைய பேர் பேசணும். எங்க அண்ணன் அதுவரை எங்க அண்ணன் வேற பேசினா உலகமே பார்க்குது என்று சொல்லி, அச்சம் என்பது மடமை, அஞ்சாமை எண்ணுகிறது சீமானுடைய உடமை. 1000 சாவு 100 சாவு, தமிழ் தேசியத்தை வளர்ப்பது ஒவ்வொரு தமிழன் தமிழச்சி கடமை 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன்.